பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய மோசடின்னு சொல்லலாம். மேலிருந்து கீழ் பலரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். பழனி கோவில் செலவு விவகாரம் இதுவாயிருக்கு சார். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிடையப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பத்திரத்தில் வந்து தனியார் நிறுவனத்துக்கான சொத்துன்னு சொல்லிட்டு அந்த 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. அதை காசோலை கொடுத்துருக்காங்க, ஒரு 4 காசோலை கொடுத்துருக்காங்க, 2 கோடி மதிப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, விசாரணையும் போயிட்டு இருக்கு சார். இப்போ இது ஊழல் சொல்லாமல் இது தவறுன்ற முறையில் தமிழக அரசு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த பழனி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. பத்திரப்பதிவு மோசடி. மேலிருந்து கீழ் பலரும் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்திருக்கிற விவரங்களே பத்திரப்பதிவுத்துறை, செல்வாக்கு மிக்க பிரமுகர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த மோசடியிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற முறையில் தான் செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறது. ஆகவே இந்த பத்திரப்பதிவு மோசடியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய முக்கியமான பிரமுகர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வழக்கு நீதிமன்றத்தை உட்பட ஏமாத்திருக்காங்க. பத்திரப்பதிவு நீதிமன்றத்தை உட்பட ஏமாற்றி ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை பற்றியெல்லாம் நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் ஒரு மிகப்பெரிய மோசடி இது. அநேகமாக தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிற மிகப்பெரிய மோசடின்னு சொல்லலாம். ஏக்கர் அளவு சொல்ல. ஆனால் இதிலே வந்திருக்கிற விவரங்கள் பூரா ஒரு மிகப்பெரிய மோசடியிலே பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் என்பதுதான் வந்திருக்கிறது. சிபிசிஐடிக்கு வழக்கு ஒப்படைக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது முறையாகவும் நேர்மையாகவும் அந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும். மோசடியில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், தண்டனை பெற்றுத்தர வேண்டும். சார், இது எல்லாம் தவறு, மோசடி அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. கடந்த ஆட்சியில் இது போல வரும்போது ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். இது ஊழலா இல்ல மோசடி தவறா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க? இல்ல இது இந்த ஆட்சி வந்த ஒண்ணு நடைபெற்றது. இந்த அரசுக்கு நேரடியாக சம்பந்தம் இருக்கு, ஆட்சி அமைச்சர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரியான எந்த விவரங்களும் வரல. மாறாக பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவுத்துறை தங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து வைத்து ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரியை கொண்டு வந்து வச்சு பத்திரப்பதிவு பண்றாங்க. சோ அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு கூட்டு மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் இதுவரைக்கும் வந்திருக்கிற விவரம். அந்த அடிப்படையில் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான். இதுவரைக்கும் வந்திருக்கிற விவரம் அப்படிதான் தெரியுது. அதனாலதான் அவரு இந்து அறநிலையத்துறை அமைச்சரே நேரடியாக இதுல போய் தலையிட்டு நடவடிக்கைக்கு மற்றதுக்கெல்லாம் அவரே தானே முன்னாடி முனைப்பார்ந்து செயல்பட்டு இருக்காரு. அதான் மோசடின்னு சொல்லியாச்சு. மோசடினா அது மிகப்பெரிய மோசடின்னு சொன்னதுக்கு பிறகு அது ஒவ்வொன்றையும் போய் தனியாக சொல்ல அவசியம் கிடையாது. மிகப்பெரிய மோசடி. பல உயர்மட்ட அதிகாரிகள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும்.